ஃபைனலி நம்ம அப்சஷன் படம் வந்து இப்போ தியேட்டரில் ரன்னிங் ஆகிட்டு இப்போ இந்த படம் வந்து ஓடிடியில் வந்துருச்சு கேஷ். அதை பார்க்கும்போது ஒரு தரமான ஒரு படத்தை வந்து இந்த ஒரு டைரக்டர் வந்து எடுத்து வச்சிருக்காப்புல. அந்த டைரக்டர் வந்து நம்ம வாழ்த்தியே ஆகணும் கேஷ். எதனாலனா ஒரு யூடியூபரா இருந்து இப்படி ஒரு படத்தை வந்து வேற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல இந்த ஒரு படத்துல. இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கதை அம்சமா தான் இருக்கு. ஆனா அது கொண்டு போன விதம் பார்க்கறதுக்கு தக்காளி தாறுமாறான ஒரு ரைட்டிங்கை போட்டு இந்த ஒரு படத்தை வந்து வேற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல கேஷ். அதை பார்க்கும்போது ஒரு சூப்பர் நேச்சுரல் சைக்காலஜி ஹாரர் படமா இந்த ஒரு படத்தை வந்து இந்த அப்சஷன் படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பா அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சே ஆகணும். இப்படிப்பட்ட படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் சங்கர் இயக்கிய நம்ம அந்நியன் படம் தாங்க இந்த படத்தை வந்து ஞாபகம் வந்துச்சு. அதை பார்க்கும்போது இதுல நடிச்ச அந்த ஹீரோயினியோட ஆக்டிங்கை பார்க்கும்போது நடிப்பு இப்படிதான் எப்படி சொல்றது, இப்படி ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டர் வந்து வேற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனா அதுல நடிச்ச ஹீரோ தக்காளி எப்படி சொல்றது, அவர் நம்ம பார்க்கும்போது இப்படி வந்து மாட்டிக்கிட்டேடா அப்படிதாங்க நமக்கு தோணுச்சு. அதை பார்க்கும்போது அவர் ஆக்டிங் பார்க்கறதுக்கு பக்காவா இருந்துச்சு. சரி, இந்த ஒரு படத்தை நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது ஹீரோ ஹீரோயினி ஒரே இடத்துல வந்து வேலை பார்ப்பாங்க. ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு சைல்டு ஃப்ரெண்டா இருப்பாப்புல. ஆனா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வருஷமா நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்துல வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாப்புல. லவ் பண்ணிட்டு இருக்கிறவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவர் காதலை வந்து வெளிப்படுத்தாம ஒரு மனசுக்குள்ளே ஒரு கட்டத்துல வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பாப்புல. மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம எப்படியா சொல்லணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து நினைக்கிறாப்புல. ஆனா சொல்ல முடியாத நிலைமையில ஒரு கட்டத்துல இருக்காப்புல. அதே மீறி ஒரு நேரத்துல வந்து ஒரு லவ் வந்து சொல்லிடாப்புல. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் பெண்கள் சொல்ற மாதிரி எனக்கு இதெல்லாம் பிடிக்காத வைக்காது, உன் லைஃப் நீ பாத்துக்க, என் லைஃப் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் புரியாது. நம்ம ஹீரோவுக்கு வந்து இப்படியாச்சும் நம்ம இவளை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாப்புல. நினைக்கிற நேரத்துல வந்து ஒரு ஷாப்புக்கு ஒன்று போறாப்புல. ஒரு டாய் ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்கு. அந்த குச்சியை வந்து உடைச்சிட்டு அவ மனசுல என்ன ஹீரோ வந்து ஹீரோயினை நினைச்சிட்டு அவளை வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை உடைச்சு ஒரு கட்டத்துல இருந்து வேண்டாப்புல. அடுத்த ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குங்க பாருங்க. அதான் இது வேற ஒரு சம்பவமா இருக்கு. எப்படின்னா அந்த குச்சியை ஒரு உடைச்ச அடுத்த செகண்டே அந்த பொண்ணு வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு காதல் வழியில ஒரு கட்டத்துல வந்து அளவுக்கு மீறிய காதல் வந்து நம்ம ஹீரோ மேல வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு கட்டத்துல நல்லா லைஃப் ஒரு கட்டம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த லவ் வந்து எப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அந்த லவ் ஒரு கட்டத்துல வந்து நம்ம ஹீரோயினி வந்து அவ ஹீரோ மேல வந்து ஒரு காதல் வெளிப்படுத்தும் போது நம்ம ஹீரோவுக்கு இன்னும் இப்படி இருக்கா, ஒரு மாதிரியா மாறிக்கிட்டே வராளே, ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டரா மாறிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல நினைக்கிற நேரத்துல வந்து நம்ம ஹீரோயினி வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எங்கேயுமே போகக்கூடாது, இருந்தா என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினி வந்து பயமுறுத்துற விஷயம் தாங்க இந்த படத்துல ஒரு ஒன்லைன் ஸ்டோரியா இருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க. இவளை வந்து நம்ம எப்படி சொல்லி விட்டுட்டு ஓடிடுவோமா, இல்ல வந்து இவளை வந்து நம்ம கொன்றுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல நினைப்பாப்ல. ஆனா ஒரு லாஸ்டா ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பானுங்க. அந்த ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டேங்கன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியே அப்படிங்க நமக்கே தோணுச்சு. ஏன்னா நம்ம ஹீரோயினி வந்து ஒரு சைக்கோத்தனமான ஒவ்வொரு கேரக்டரா ஒரு மாறிக்கிட்டு வரா. எதனாலன்னா ஒரு கட்டத்துல அம்பியாவும் ஒரு கட்டத்துல அந்நியனாவும் அந்த ஹீரோயினி வந்து ஒரு கட்டத்துல வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு புத்தி ஒரு குணமா மாறிக்கிட்டு வராங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாது. இது தேவையில்லாம அந்த ஒரு குச்சியை உடச்சு நம்ம வந்து வேண்டிட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படியாச்சும் நம்ம வந்து சமாளிக்கணும், இவளை வந்து பிரேக்கப் பண்ற அளவுக்கு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல இருந்து போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த காதல் அந்த ஹீரோயினோட லவ்ல இருந்து ஒரு கட்டத்துல மீள முடியாம இருக்கலாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்துல வந்து கண்கலங்கிற அளவுக்கு அந்த சீன்லாம் இருக்கு. அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாம இருந்துச்சு. ஆனா ஹீரோட ஆக்டிங் தாங்க சில வேலை உங்களுக்கு தேவையில்லாம நம்ம லவ் பண்ணிட்டோமே, இப்படி எக்ஸ்ட்ரீமா வந்து நம்மளை வந்து லவ் பண்றால வைக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து பயந்து நடக்கிற சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு இடத்துல வந்து கூஸ்பமா எப்படியாவது தப்பிச்சு உள்ட்ட வந்து ஓடிடா அப்படிதாங்க நமக்கு தோணுச்சு. மித்தபடி அவரோட ஆக்டிங் வந்து எல்லாம் பார்க்குற ரசிக்க முடியாது. ஆனா இந்த படத்தை வந்து மெயினா சொல்ல வேண்டியது ஹீரோயினி ஒரு சைக்கத்தனமான ஒரு ஆக்டிங்கை போட்டு வேலை ஒரு சம்பவம் பண்ணியிருக்கா. அதை பார்க்கும்போது ஹீரோயின் ஆக்டிங் வந்து எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. கண்டிப்பா அந்த ஒரு படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஒரு படம் ஃபேமிலிக்காண்டியான ஒரு படம் கிடையாது. ஏன்னா 18+ உள்ள கண்டென்ட் உள்ள ஒரு படம் ஒன்று, ஒரு சூப்பர் நேச்சுரல் சைக்காலஜியான ஒரு ஹாரர் படம். கண்டிப்பா அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஆனா இந்த ஒரு படத்தை எடுத்த டைரக்டர் கண்டிப்பா அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லி இப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு படத்தை வந்து வேலை ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. 10 லட்ச ரூபாய்க்கு எடுத்த படம் கிட்டத்தட்ட 2000 கோடி உலக அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்த படம் இந்த படம். அதனால ஃபேமிலியோட பார்க்கறத தவிர்த்துட்டு இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். அமேசான் பிரைம்ல இருக்கு. கண்டிப்பா ஒரு ஒர்த்தபுளான ஒரு படம்.